மரணம் வந்து இயேசுவை விழுங்கிச்சு. ஆனால் இயேசுக்குள்ள இருந்த தெய்வீகத்தை அதால் டைஜஸ்ட் பண்ண முடியல. இயேசுக்குள்ள இருந்த தெய்வீகத்தை, இது ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம்தான், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த ரெவலேஷனை கொடுப்பார். அதால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அதனால் அது என்ன பண்ணிடுச்சுன்னா அவர் உடைச்சிக்கிட்டு அதால் முடியல. அப்படியே இயேசு அதை ஜெயித்து வெளியில வராரு. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை வந்ததுக்கப்புறம் அங்கேயே நின்றுட்டு யாருமே அவரை டச் பண்ண முடியாத அளவுக்கு அவரை வைக்கல. ஈஸியாக எல்லாரும் போய் அவரை ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு தான் தன்னை காட்சி அளிக்கிறார். ஆமென். இப்போ இந்த உயிர்த்தெழுந்த இயேசு தோட்டக்காரராக தன்னை வெளிப்படுத்துறாரு. எதற்காக தோட்டக்காரராக தன்னை காண்பிக்க வேண்டும்? தோட்டக்காரராக தன்னை காண்பிச்சு ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்கிறாருங்க. மரியாளை பார்த்து மரியாளே அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சார் பார்த்தீங்களா? இன்றைக்கும் நம்மளை மரியாளை போல இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பேர் சொல்லி அழைத்து அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவாக இருக்கிறதுக்கு நாம தான் சாட்சியாக இருக்கிறோம். இப்போ அந்த உயிர்த்தெழுந்த இயேசு, அதே உயிர்த்தெழுந்த இயேசு இன்னைக்கு நமக்குள்ள அவர் என்ன செய்கிறாரு? வாசமாக இருக்கிறாரு. சதா காலங்களில் உயிரோடு இருப்பேன் அப்படின்னா எங்கே உயிரோடு இருக்கிறார்? இன்றைக்கு நமக்குள்ள அவர் இருக்கிறாரு. எதற்காக? இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன அப்படின்னா, இந்த தோட்டக்காரருக்கு ஹெல்ப் பண்ணணுங்க. என்ன ஹெல்ப் பண்ணணும்? இந்த உலகத்தில் இந்த ஒரு மாதிரி மரணம் நிறைந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகம் ஒரு வேஸ்ட் லேண்டாக தான் இருக்குது. இந்த உலகம் அது ஒரு பெரிய ஒரு இதாக நம்மளால் பார்க்க முடியல. சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் அப்படியே மரணம் எங்கே பார்த்தாலும் நிலவி, பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படி நிலவி இருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவர் வந்து புதிய எருசலேமாக சபையை காட்ட விரும்புகிறார். ஒரு தோட்டமாக சபையை காட்ட விரும்புகிறார். இந்த தோட்டத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னா, இந்த மனித குலத்துக்கு தேவையான அத்தனை நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் அதில் நிறைஞ்சு அப்படியே விருட்சங்களாக அப்படியே பூக்குதுங்க. ஸோ இது எப்படி உண்டாகும்னா, அந்த சபை மூலமாக தான் ஆண்டவர் அதை உருவாக்க முடியும். அதை தான் ஆண்டவர் தன்னை தோட்டக்காரராக காட்சி அளித்து ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து அவரோடு கூட இணைந்து சபை ஒரு தோட்டமாக அதற்கு காண்பிக்க விரும்புகிறார் இந்த இப்படி தீமை நிறைந்த உலகத்தில்.